காசுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. பணம் தான் இருக்கு. நான் வந்து இப்போ 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு வீடு வந்து சேரல. எப்படியாவது சொல்கிறீங்களா? என்ன இப்போ போகணும்னா நானும் பணம் தான் சொல்கிறீங்க. எப்படி இருக்க என்ன பண்ணிட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்க. ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் பணம் தானே, இப்போ ஃபோன் அடித்தாலும் பணம் தான் கேட்குறேன். ஒரு அன்பு பாசம் எதுவுமே இல்லையா அவன் என் மேலே? ஆமாம், சரி சரி. எப்போ போனாலும் பணம் 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 பணம், ஒரு பாசமே கிடையாது, ஒரு அன்பு கிடையாது. நான் வந்து 20 வருஷம் ஆச்சு நாட்டுக்கு வந்து, வெளிநாட்டிலேருந்து இப்போ வந்து நான் 20 வருஷம் ஆச்சு. ஒரு பாசமே எதுவுமே கிடையாது. எந்த போன் அடித்தாலும் பணம் பணம் பணம், ஒரு அன்பு பாசம் எதுவுமே கிடையாது. எப்படி இருக்க, சாப்பிட்டியா என்னன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியலை. எதுக்கு எடுத்தாலும் பணம், ஃபோன் அடித்தாலும் பணம், இருந்தாலும் பணம் பணம், பாசமே அன்பு எதுவுமே கிடையாது. எதுனா ஃபோனுக்கு மேனிக்க சரி என்ன பண்ண. எந்த ஒரு இதுனாலும் மனசு கஷ்டமாக இருக்குமா, ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு அன்பு பாசம் எதுவுமே இல்லை, மனசு பொழுதாச்சு. நண்பன் எப்படி நம்மளை ஏமாற்றிட்டாங்க. நண்பர்களே, என் கதைகளுங்க. எனக்கு ஒரு நண்பன் தான். அவனை நான் உயிருக்கு உயிராக நேசித்தேன். அவ்வளோ அன்பாக இருந்தேன் அவன் மேலே. அவன் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தோம், இதை பண்ணோம். என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான் இப்படி பணத்துக்காக. எங்கே போனாலும் ஒன்றா போவோம், ஒன்றா இருந்தோம், ஒன்றா படித்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிஸ்னஸுக்கு பணம் வேணும்னு சொன்னால் பணம் வாங்கி கொடுத்தேன், எல்லாத்துட்டையும் பணம் வாங்கி கொடுத்தேன். குடும்பத்தோடு அவன் மேலே தான் அதிகமாக பாசமாக இருந்தேன், இதாக இருந்தேன். என்னை இப்படி ஏமாற்றிட்டான் பணத்துக்காக. கொஞ்சமாவது என் மேலே அன்பு இருந்தால் என்னை இப்படி இது பண்ணியிருக்க மாட்டான், ஏமாற்றிருக்க மாட்டான். இப்படி ஏமாற்றுவான்னு நினைக்கவே இல்லை. அவ்வளோ அன்பாக இருந்த அவன் மேலே என்னை விட்டுட்டு போயிட்டான். கடன்காரனுக்கு பதில் சொல்லுவானா இல்லை குடும்பத்துக்கு பதில் சொல்லுவானான்னு தெரியலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாழ்க்கையை வருத்தமாக இருக்குது. இப்படி அன்பில்லாதவன் மாதிரி அன்பில்லாதவன் என் மேலே நடந்துருக்க ரொம்ப வருது. வேணா மச்சான் வேணா இந்த பெண்ணுக காதலு, வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுக காதலு. ஒரு பொண்ணை நம்பி இப்படி தெருவில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். அவள் செல்ஃபி எடுக்கும்போது சொன்னா, செல்லம் உன்னை விட்டு ஒரு நிமிஷம் பிரிஞ்சு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா. அவள் லாஸ்ட்டில் இப்படி பண்ணுவான்னு தெரில. அவ்வளவு அன்பு வச்சுருந்தேன். அவர் இப்போ தெருவில் விட்டுட்டு போயிட்டா பாருங்க. அழகான ரவுண்டு தக்காளி மாதிரி இருந்தேன். இப்போ லாஸ்ட்டில் பாருங்க, தக்காளி சட்னி ஆக்கிட்டு போயிட்டாள அவ. என்ன சொல்கிறது செல்லம், நான் உனக்கு என்னடி குறை வச்சேன்? தேட்டருக்கு போகணும்னு கூப்பிட்டேன். எங்கள் அப்பா மட்டும் காசெல்லாம் நான் கொள்ளையடிச்சிட்டு வந்து தேட்டருக்கு கூட்டிகிட்டு போனேன்டி. பார்க்கு கூட்டிகிட்டு போகிறோம்னு சொன்னேன். நான் பார்க்கு கூட்டிகிட்டு போனேனடி. பீச்சு கூட்டிகிட்டு போகிறோம்னு சொன்னேன். பீச்சு கூட்டிகிட்டு போனேன்டி. ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு ஃபோன் அடிச்சு, செல்லம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னியடி. தூக்க வரிசையில் எந்திரிச்சு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு உங்கள் அப்பன் கண்ணில் மிளகா பொடியை தூவிட்டு மொட்டை மாடியில் வந்து ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு வந்தனடி. அந்த அன்பை கூட நீ மறந்துட்டியடி. எவ்வளவு அன்பு பாசமாக இருந்த. அப்படிப்பட்ட என்னை எப்படி நீ தெருவில் விட்டுட்டு போகலாம்? எவ்வளவு அன்பு வச்சுருந்தேன். வேதனையாக இருக்குது, மன வேதனையாக இருக்குது. இப்படி நீ பண்ணுவீன்னு நான் ஒரு நாள் எதிர்பார்க்கலடி. ஒரு நாள் பெரிய ரெஸ்டாரண்ட்டாக கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னியில்ல. நான் போய் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னியில்ல. பெரிய ரெஸ்டாரண்ட்டை கூட்டினேன். எனக்கு வச்ச ஆம்லெட்டையும் சேர்த்து வச்சு திண்டிய. நான் ஒன்றுமே சொல்லலையே. நீ பார்க்குறத பார்த்து நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டனே, அவ்வளவு அன்பு வச்சிருந்தனே. இந்த அன்பான காதலை நிறுத்தியா? என்னையா சும்மா அன்பு என்பெண்ணு, என்னையா சும்மா புலம்பிட்டு இருக்கியா? என்னையா பிரச்சனை உனக்கு? என்னதான் பிரச்சனை உனக்கு? இல்லப்பா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணப்பா. சும்மா லவ் கிவன் நல்லா சொல்லிட்டு இருக்காதையா. எங்களை பாரு, நல்லா
ஜாலியாக கொலை பண்ணோமா, கொள்ளை அடிச்சுமா, ஜாலியாக ஊரை சுற்றணுமா, எப்படி என்ன போல எங்கள் மனம் போல சுற்றிட்டு இருக்கோம் பாரு. சும்மா அன்பு கிம்பு பொம்பளைங்களை நம்பி இப்படியெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கியா? என்னையா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு என்னப்பா தெரியும், அவன் மேலே அன்பாக இருந்தேன். ஆப்பா இவர் வந்துட்டாருப்பா சொல்கிறதுக்கு பெருசு நல்லா. உங்களை பற்றி தெரியாதாங்க? உங்கள் அது நீங்கள் பனைமரத்துல ஓரத்தில் இருந்தது பார்த்ததும் தெரியும், ஆத்தாங்கரை இருக்குதும் பார்த்ததும் தெரியும். வந்துட்டாரு ரொம்ப சொல்றதுக்கு. பேசுறாங்க, போட்டுருவோமா? சிலிண்டரு பார்த்துக்கலாம். என்ன என்னப்பா சொல்லுப்பா. நானே நொந்து போயிருக்கேன். எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறேன். எவ்வளோ இது ஒரு அன்பு பாசம் ஒரு புலம்பிக்கிட்டே இருக்கு. அப்படி என்னையா சும்மா அன்பு பாசம் இது அப்படி இப்படின்னு சும்மா புலம்பிட்டு இருக்கீங்க? என்னதான் இவன் ஏமாத்துவான்னு எனக்கு என்னப்பா தெரியும்? எங்க ஆயா மேல என் ஆயா மேல பாசம் வச்சிருந்தாலும் 2 ஆப்பமாவது கொடுத்துருப்பாங்க. உங்க பிரச்சனை எல்லாம் கேட்டேன்ப்பா. நான் உங்க பிரச்சனை எல்லாம் கேட்டேன். நீங்களும் எல்லாத்தையும் நான் கேட்டேன். உங்க பிரச்சனை என்னன்னுட்டு எல்லாம் கேட்டேன். நீங்களும் வாங்க என்னோட. நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன். எல்லாம் இருந்தேன். அம்மாயா உங்களை பத்தி தெரியாதா? எங்கேயா கூப்பிடுற? உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். ஒரு இடத்துக்கு என்னைய கூட்டிட்டு போனாங்க ஒருத்தர். அவங்களும் அது மாதிரி நீங்களும் வாங்க, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வாங்க. உங்களை பத்தி தெரியாதா? கூட்டு போய் மாத்தி விட்டுற மாட்டீங்களா நீங்க? நாங்கள் மாற்றி விட மாட்டோம். நீங்க வரீங்களாப்பா? ஒரு வராருன்றத நான் வரேன். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க சொல்றது எனக்கு ஏத்துக்கொள்றேன். நீங்க வந்துருங்க நாளைக்கு காலையில். மச்சான் அவர் கூப்பிட்டா போலாமா? அவர் எங்களை போய் தான் பார்ப்போமே. ஓகே ஓகே. ஏய் நில்லுங்கய்யா, நானும் வரேன். என்னைய விட்டு வர போறீங்க? நான் வரேன். நாங்கள் வரோம் பிரதர். நாங்களும் வரோம் நாளைக்கு. ஓகே பிரதர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் கடந்து வந்த எல்லாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இந்த பிறப்பின் நாளில் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தெரிந்து கொள்ளப்பட்டதான வார்த்தை, இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஜெனித்த போது அவர் அன்பாய் இருந்தார். அவர் அன்பின் ரூபமாய் இருந்தார். ஏன்னா இவ்வுலகத்தில் அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக விதமான அன்புகளில், அநேக விதமான காரியங்களில், அன்பின் காரியங்களில் மாட்டிக்கொண்டவர்கள் இருக்கிறாங்க. குடும்பத்துக்கு மேலே அன்பு வச்சவங்க, ஒரு பெண்ணின் மேலே அன்பு வைத்தவர்கள், நண்பனின் மேலே அன்பு வைத்தவர்கள், இப்படி பொருட்களின் மேலே ஆசை அன்பு வைத்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான அன்பு என்பதை இந்த நாளிலும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அன்பு. இந்த உலகத்தில் காணப்படுகிற அன்பு எல்லாம் ஒன்றுமில்லை. என் தேவன் பிதா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்ததுனால அவரை நமக்கு தந்தார். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து மட்டுமே உண்மையான அன்பு என்று சொல்லிக்கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன். ஆமென். இப்போ எப்படிப்பா இருந்தது உங்களுக்கு பெரியரு? வந்து பார்த்தோம். எங்களுக்கு ஆண்டவருடைய ஒரு மனத்திட்டம் நல்லா இருந்துச்சு. நல்லா வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் வந்தோம். ஆனால் ரொம்ப குடும்பத்தை ஒரு அன்பு பாசம் இல்லாமல் வந்தேன். ஆனால் இந்த ஆலயத்துக்கு வந்தனால அந்த பாசம் கிடச்சிச்சு. எனக்கு ஒரு மனசு நிம்மதியாக இருக்குது. எல்லாரும் வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடச்சிச்சு எனக்கு. உங்களுக்கு எப்படிங்க இருந்தது? இதுவரைக்கும் நண்பன் தான் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அவன் தான் எல்லாம் நினச்சிருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு மேலான அன்பு இயேசு உண்டு. அவரோட அன்பை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. நானும் வேதனையோட துக்கத்தோட தான் வந்தேன். மன அழுத்தத்தோட ஒருத்தர் என்னை ஏமாத்தினால இங்கே வந்துட்டேன். பிரதர் கூப்பிட்டு வந்தாங்க. நான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்பொழுது எனக்கு உண்மையான அன்பு எங்கே இருக்குது என்று என்னால் உணர முடிஞ்சது. உலகத்தில் யார் மேலே வேணாலும் அன்பு வச்சிடலாம்.
பட்டு அதெல்லாம் மறைந்து போயிடும். தேவனுடைய அன்பு மட்டும்தான் நிலைந்திருக்கக்கூடியது, பூரணமான அன்பு என்று இங்கே வந்து நான் உணர முடிஞ்சது. கூட்டிகிட்டு வந்த உங்களுக்கு அண்ணன் ரொம்ப நன்றி அண்ணன். உலகத்தை ஏமாற்றி பிழைக்கிறது தான் பெரிய அன்பு, பெரிய இதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எல்லா அன்புடையும் காட்டிலும் மேலான அன்பு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் தெரிஞ்சுட்டேன். கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர். ஆண்டவரோட அன்பால் ஆண்டவர் நல்லா சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட அன்பை நீங்களும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீங்களா? விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். பிரைஸ் லார்ட்.